இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் இனிமே என் பொண்ணுக்கு புருஷனும் இல்ல, இந்த வீட்டுக்கு மாப்பிளையும் இல்ல. தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கல்யாணங்கிறது உனக்கு கிள்ளுக்கெரியா போயிடுச்சா? கல்யாணங்கிறது 1000 பேர் கூடி நின்னு அட்சதை போட்டு வாழ்த்தி அக்னி சாட்சியா தாலி கட்டுற ஒரு புனிதமான விஷயம். நீ அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததை இல்லைன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் பேரன் உன் வீட்டு மாப்பிள, உன் பொண்ணுக்கு புருஷன். அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கவே அவனுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, இல்லனா போலீஸ வர வச்சு உன்னை வெளியே தூக்கி போட சொல்லுவேன். போறேன், இப்பவே போறேன். என் பேத்தியை என் கூட அனுப்பி வை, அவளை கூட்டிக்கிட்டு இப்பவே போறேன். என்ன திருப்பி கலாட்டா பண்ண வந்திருக்கியா? அவ எங்கேயும் வரமாட்டான், நீ வந்த வழியே போ. ஏய், உன் பொண்ணு என் பேரனை கல்யாணம் பண்ணி இருக்கிறா. உன் பொண்ணு என் பேரன் கூட தான் வாழணும். அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு பாக்குற? அது எவ்வளவு பெரிய பாவம், உனக்கு தெரியலையா? பாவம் புண்ணியத்தை பத்தி நீ பேசாத. நீ செஞ்ச பாவம் தான் எங்க அம்மா அன்னைக்கே உயிரை விட்டுட்டாங்க. இன்னைக்கு உன் பேர என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடி இருக்கான். நான் கொதிச்சு போயிருக்கேன். ஏதாவது பண்றதுக்குள்ள வெளியே போயிடு. ஏய், உன் பொண்ணுக்கு என் பேரன் கூட வாழ்றதுக்கு ஆசை இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் பேசி இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் வந்தே இருக்க மாட்டேன். அவளும் என் பேரனோட வாழணும்னு ஆசைப்படுறான். தயவு செஞ்சு சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வைக்கிற பாவம் உனக்கு வேண்டாம். கோயில்ல குண்டு வச்சதால கும்பாபிஷேகம் நின்று போச்சுல்ல, அந்த கோவம் தான் நம்மளை கொல்ல பார்த்தானுங்க. சித்தப்பா, நமக்கு ஜாமீன் கிடைச்சாலும் கொஞ்ச நாள் ஊருக்குள்ள இருக்க கூடாது. வெளியூர்ல எங்கேயாவது போய் தங்கி இருக்கணும். இல்லன்னு வைங்க, அவனுங்களுக்கு இருக்கிற கோவத்துக்கு நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க. ஆமாடா மௌனே, நீ சொல்றது கரெக்டு தான். நாம வெளியில போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம். என் அத்தை கிட்ட பேசணும். போய் பேசுங்க. தேங்க்யூ சார். வா மருமகளே. அத்தை, உங்க எல்லாரையும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல எவ்வளவு கெத்தா கம்பீரமா இருப்பீங்க, இப்ப இப்படி லாக்அப்ல ரொம்ப சைலண்டா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, அதை விடு மருமவளே. அந்த டிரைவர் பையன் ஊரை விட்டே ஓடிட்டானா? உன் அக்கா வீட்டுல என்ன நடக்குது? இல்லத்த, அவன் இங்கதான் இருக்கான். அவன் வீட்டுக்கு ரேவதிய பார்க்க வந்தான். அப்ப என் அக்கா காரி அவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அவன் பொருள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் யூஸ் பண்ண காரையும் கொளுத்திட்டா. ஓ, அவன் மேல அவ்வளவு கோவமா இருக்காளா? ஆமாத்த, அவன் மேல அவனை கொல்ற கோவத்துல இருக்கா. ரேவதியும் அவனோட சேர்ந்து விட்டு விட்டு போறேன்னு தான் சொன்னான். அவளையும் துப்பாக்கி மூலமா பிளாக்மெயில் பண்ணி அவனோட போக விடாம பண்ணிட்டா.
ரேவதி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? பசி இல்லக்கா. நீ சாப்பிடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இந்தா கொஞ்சமாவது சாப்பிடு. சொன்னா கேளுக்கா, எனக்கு பசிக்கல. ரேவதி, உன் மனசுல இருக்கிற வருத்தம் எங்களுக்கு புரியுது. நீயே சகலையை இப்பதான் முழுசா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச. அதுக்குள்ள பிரியற மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சாப்பிடுமா? இல்ல மாமா, எனக்கு சாப்பிடணும்னு தோணல. ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க. என்னங்க இவ இப்படி சொல்றா? இவள எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னே தெரியலையே. ரேவதி நாம சொன்னாலும் சாப்பிட மாட்டா. சொல்றாலும் சொன்னாதான் சாப்பிடுவா. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். மனசு போட்டு குழப்பிக்காதா. தெரியுமா? சாப்பிடு. நீயும் சாப்பிடு. ம்.